சனாதன தர்மம். மகாபாரதம். ஒருவன் சிரார்த்தங்களின் போது சபிக்கப்பட்டவர்களையும் விழுந்தவர்களையும், அதீத வெள்ளையாக அதீத கருப்பாக இருப்பவர்களையும், குஷ்டரோகிகளையும், ஏமாற்றுக்காரர்களையும், கைம்பெண்களையும், உயிருடன் இருக்கும் பல கணவர்களை கொண்ட பெண்களையும், முறைகேடாக பிறந்தவர்களையும், பிச்சை எடுத்து தங்களை தாங்கிக் கொள்பவர்களையும் கவனமாக விலக்க வேண்டும். கண்டிக்கத்தக்க சிரார்த்தங்கள் அதை செய்யும் ஒருவனை எரிபொருளை உட்கொள்ளும் நெருப்பை போல உட்கொண்டுவிடும். நீ யாருக்கு தானமளிக்க வேண்டும் என்பதை சொல்கிறேன் கேள். வேதங்கள் அனைத்தையும் அறிந்தவன், எந்த அந்தணன் தானமளிப்பவனையும் தன்னையும் காப்பானோ அவனுக்கு தானமளிக்க வேண்டும். எவன் கொடுப்பவனையும் தன்னையும் கரையேற்றுவானோ அந்த சக்தி உள்ளவனுக்கே தானமளிக்க வேண்டும். விருந்தினரை உபசரிப்பது என்ற தெளிந்த நெய்யை ஏற்பது போல மலர்கள், சந்தனம் மற்றும் பிற நறுமணப் பொருட்களை புனித நெருப்போ ஏற்பதில்லை. நீ விருந்தினர்களை உபசரிக்க முயல வேண்டும். விருந்தினர்கள் தங்கள் பாதங்களை கழுவிக்கொள்ள நீர் கொடுப்பது, களைத்த தங்கள் கால்களில் தடவிக்கொள்ள நெய் கொடுப்பது, இருள் நிறைந்த நேரங்களில் ஒளி கொடுப்பது, உணவு மற்றும் உறைவிடம் கொடுப்பது ஆகியவற்றை செய்யும் மனிதன் யமனிடம் செல்ல வேண்டியதில்லை. தேவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மலர் காணிக்கைகளை அகற்றுதல், அந்தணன் உண்ட மிச்சத்தை அகற்றுதல், ஒரு அந்தணனுக்காக நறுமண தைலங்களுடன் காத்திருத்தல், அந்தணனின் கை கால்களை பிடித்துவிடல் ஆகிய ஒவ்வொன்றும் பசுதானத்தை விட தகுதியால் அதிகமானதே. வேத முறைப்படி வாழ்பவன்தான் அந்தணன். ஒருவன் நல்ல குலத்தில் பிறந்தவனுக்கும், வேதங்களை அறிந்தவனுக்கும், ஏழ்மையானவனுக்கும், மனைவி மக்கள் என்ற சுமையுடன் வாழும் இல்லற வாழ்வு வாழ்பவனுக்கும், தினமும் புனித நெருப்பை வணங்குபவனுக்கும், உனக்கு எந்த சேவையும் செய்யாதவனுக்கும் தானம் அளிக்க வேண்டும். அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் வழங்க முடியும். சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் தானம் வழங்கக்கூடாது. நீ எப்போதும் இது போன்றவர்களுக்கே கொடுக்க வேண்டும். செழிப்புடன் இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. செழிப்பானவனுக்கு கொடுப்பதில் என்ன தகுதி உண்டாகும்? ஏழை அந்தணனுக்கு மட்டுமே தானம் வழங்க வேண்டும்.